கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? சந்தோஷமாக இருந்தீங்களா? அதான் தேடிட்டு இருக்கோம். சந்தோஷமா அந்த வார்த்தையை ஃபில் பண்ண முடியல. டேஷ் போட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை? ஏன் இப்படி தான் போயிட்டுருக்குமா? சில பல கேள்விகள் மட்டும்தான், ஆனால் பதில் தெரியல, பதிலை ஃபில் பண்ண முடியல. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வச்சுட்டார்ல, வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரணும், வாழ்க்கை மென்மையாகணும் அப்படின்னா ஆண்டவிடத்தில் நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது நிச்சயமாய் மாற்றங்களை நீ சந்திப்ப அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இன்றைய நாள் அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். பார்த்தீங்களா, சூப்பரான வார்த்தையில் இது. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நீதிமொழிகள் 8:30 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இன்றைக்கி நம்ம மாணவரிடத்தில் வருகின்ற போது செல்ல பிள்ளையாக இருக்கோம்ல. இன்றைக்கி வீட்டுக்கு செல்ல பிள்ளை யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க, என்னோடய பையன்தான், என்னோடய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நீங்கள் எல்லாருமே என்னோடய செல்ல பிள்ளைகள் தானே. இன்றைக்கி இவன்லாம் பார்க்குறதே கிடையாதுல்ல. இன்றைக்கி எல்லாருமே சமம் தான். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் அழகான விஷயங்கள் நடக்கும். இல்லை ஐயோ அவன்பா, அவனை ஒதுக்கி வைங்கப்பா, இவன் நம்பாலுப்பா அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்த தலைமுறையும் அது தாக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்களாம். அவரது சமூகத்தை நாம் முற்றிலுமாய் யாரோட சமூகத்தில் நம்ம மாணவராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் வருகின்ற பொழுது, அவர்கிட்ட நம்ம நெருக்கி ஜீவிக்கின்ற பொழுது எதுவுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுல. ஏன் நம்ம மாணவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். எந்த ஒரு விஷயம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ எதிரிகள் வரட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், ஏசப்பா என்னோடு கூட இருக்கின்றார். அவரது சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்ப போகின்றது. கலங்காதீங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க. அதான் விரும்புகிறல்ல ஏசப்பா. நீங்கள் எல்லாருமே என்னோடய செல்ல பிள்ளைகள், வேறு என்ன வேணும்? இந்த வார்த்தை போதும்ல. நம்ம எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கணும்ல. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் செப்பத்தை கேட்டுட்ருக்கீங்க. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போ வரும்னு சொல்லி காத்துட்ருக்கேன். நான் காலையில் ஏஞ்சதுமே சரி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய வேலையை ஆசீர்வதிங்க. காலை மாலை மதியம் இரவு இப்படியா இருக்கட்டுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் சார். வாழ்க்கையில் நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாட்சி சொல்லுவாங்களாம். நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் இருதயம் அவருக்குள் இலை பாரட்டும். வாழ்க்கையில் எல்லாமும் பரிபூர்ணமாக இருப்பதினால் அல்ல, ஆண்டவர் அருகில் இருப்பதாலே அவரது சந்தோஷத்தினால் நிரப்பி உங்கள் வாழ்க்கை பிரியமானதாக இருக்க போகின்றது. பார்த்தீங்களா, இன்றைக்கி எவ்வளோ கடினமான வேலை கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம உள்ளுக்குள்ளாக வர வச்சுட்டு, ஆண்டவரே நான் செய்யக்கூடிய வேலை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெபம், சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன், அற்புதம் நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். நம் கண்ணீரை துடைக்க போகின்றார். கவலையெல்லாம் என்ன பண்ண போகிறாரு? அகற்ற போகின்றார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மகிழ்ச்சி தேடி ஓடிட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக மகிழ்ச்சி உங்களை தேடி வரப்போகுது, சீக்கிரமாக வரப்போகுது. கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் நம்ம எதுவுமே கொண்டு போகிறதில்ல. கொண்டு போகிற விஷயம் என்ன தெரியுமா? நமக்காக ஊரே ஐயோ நல்ல மனுஷங்க, நல்லவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நமக்காக உள்ளேருந்து கண்ணீர் விடுறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உள்ளங்களை சம்பாரிச்சிக்கோங்க. அன்பான உள்ளங்கள் நமக்கு கிடச்சிட்டாலே போதுங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைப்பேன். எனக்கு கிடச்ச அன்பான உறவுகள், தினம் ஒரு ஜபங்கள், என் ஜபத்தை கேட்டுட்ருக்கேன் நீங்கள் தான். ஸோ நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள். இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பிரதர் எதுவுமே இல்லையா? பிரச்சனை இல்லை, ஜபம் கண்டிப்பாக இருக்குது. கோடி ரூபாய்க்கு சமங்க ஜபம். நிச்சயமாய் நீ கோடி தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு ஜபம், சின்ன ஒரு வசனம் சொல்லுங்களேன், கண்டிப்பாக அது அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் வேதத்தை வாசியுங்கள். நிச்சயமாய் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. கொடுங்க, எவ்வளோ இருக்கோ கொடுங்க. அன்பான வார்த்தையை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. வேறு என்னங்க வேணும்? அதாங்க எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச வேணாம். உண்மையாக பேசுங்க, உண்மையாக பழகுங்க. இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போகும். கண்டிப்பாக அன்பான உறவுகள் நமக்கு அதிகமாக கிடைப்பாங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மையே நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம் பக்கத்தில் இருக்க விரும்புகின்றோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களை விலக்காதபடி கவனத்தை சிதறடிக்க செய்யும் எல்லாவற்றையும் அகற்றி போடுவீராக. எங்கள் இருதயத்தை நாள்தோறும் உம் சமாதானத்தினாலும் பிரியத்தினாலும் நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் தருகின்றவற்றிற்காக அல்லாமல் நீர் யாருக்காக இருக்கின்றீர் என்பதற்காக உன்மேல் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உன் மீது கண்களை பதிய செய்வீராக. ஒருபோதும் உலகத்தால் அசைக்கப்படாதிருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம் ஞானம் சமூகம் என் வீட்டையும் வேலையும் இருதயத்தையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய உறுதியான ஐக்கியத்திற்குள் இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம் சமூகத்தின் சந்தோஷத்தினால் எங்கள் வாழ்வு நிரம்பி வழிய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள் உம்முடைய கெஞ்சி மன்றாடி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றாங்கப்பா. அவங்களோட ஜெப விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரும் கவலையும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்களை கண்ணீரை தொடைப்பின நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பின நம்புகிறேன் ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுகளை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. படித்து முடித்து நல்ல ஒரு வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க சொல்லி கேட்குறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.